இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம் வரும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி. படைப்போர் பூங்கா நிகழ்ச்சியில் சமூக வலைதளங்கள் வழியாக அங்கீகாரம் பெறும் வழிமுறைகள் குறித்தும் சோசியல் மீடியாக்களை வளர்க்க உதவும் அடிப்படை தொழில்நுட்பம் குறித்தும் பேசுகிறார் வாய்ஸ் ஆஃப் அஃபிஷியல் அஜ்மல் யூடியூப் சேனல் இயக்குனர் RJ அஜ்மல் அவர்கள். இசைமுரசு FM இளைய வானொலியர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய படைப்போர் பூங்கா நிகழ்ச்சியில் நாம் சந்தித்து உரையாட இருப்பது ப்ரொஃபஷனல் டிசைனராக, வரைபட கலை வழியாக டிசைனிங் மூலமாக தங்களை நிலைநிறுத்திக் கொள்ள நினைப்பவர்கள், டிசைனிங் கற்றுக்கொண்டு தொழில் வாய்ப்பை, வருமான வாய்ப்பை பெற நினைப்பவர்களுக்கு என்னென்ன மாதிரியான டிசைனிங் துறை சார்ந்த பணிகள் இருக்கிறது, செல்ஃப் பேஸ்ட் ஒர்க் எனப்படுகிற அல்லது ஃப்ரீலான்சிங் ஒர்க் எனப்படுகிற ஒரு நிறுவனம் சார்ந்து டிஜிட்டல் டிசைனிங் செய்யாமல் தன்னுடைய வசதிக்கு தன்னுடைய வீடுகளில் இருந்தபடியே எப்படி தங்களுடைய டிசைனிங் திறனை கொண்டு தொழில் வாய்ப்பை, வருமான வாய்ப்பை பெறுவது என்பது பற்றியும், சோசியல் மீடியாக்கள் வழியாக ஒரு இன்ஃப்ளூன்சராக ஒரு டிசைனர் எடிட்டிங் தொழில்நுட்பத்தை கற்றுக்கொண்டு தன்னுடைய பிரசன்டேஷன் ஸ்கில்லை டெவலப் செய்து கொண்டு ஒருவர் எப்படி தங்களுடைய துறை சார்ந்து முன்னேற முடியும் என்பது பற்றியெல்லாம் ஒரு விரிவான உரையாடலை ஒரு வழிகாட்டுதலாக நடத்துவதற்கு ப்ரொஃபஷனல் டிசைனராக பணியாற்றி கொண்டு சோசியல் மீடியா இன்ஃப்ளூன்சராக உருவாகி இருக்கும் திரு RJ அஜ்மல் அவர்களை இன்றைய படைப்போர் பூங்கா நிகழ்ச்சியில் சந்தித்து பேச இருக்கிறோம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி அதன் வழியாக ஒரு அடையாளத்தை உருவாக்கி வானொலியின் குரல் கலைஞராக தன்னை பரிணமித்துக் கொண்டு நிலைபெற வேண்டும் என்பதற்காகவே தன்னுடைய அடையாளத்தை RJ அஜ்மல் என உருவாக்கி இன்றைக்கு ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தன்னுடைய சோசியல் மீடியாக்கள் வழியாக பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய திரு RJ அஜ்மல் அவர்களுடைய அனுபவங்களை இந்த நிகழ்ச்சியை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். நம் அனைவர் சார்பிலும் அவர்களை அன்போடு வரவேற்றுக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கம். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு டிஜிட்டல் வரைபட கலைஞராக, ஒரு சோசியல் மீடியா இன்ஃப்ளூன்சராக சமுதாயம் சார்ந்த பல்வேறு பணிகளை செய்து வருகிறீர்கள். எங்களுடைய மனப்பூர்வமான பாராட்டுகள் சார். ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து இந்த பணிகள் பத்தி பேசலாம். அதற்கு முன்னால் உங்களை பற்றி ஒரு சுருக்கமான அறிமுகத்தை நம்ம நேர்களுக்கு சொல்லுங்க. உங்களுடைய சொந்த ஊர், உங்களுடைய கல்வி, உங்களுடைய முதன்மையான பணி, குடும்பம், இது குறித்த ஒரு அறிமுகத்தை சொல்லுங்க சார். என்னுடைய பேர் முகமது அஜ்மல். எனக்கு சொந்த ஊர்னு பாத்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு மேட்டூர் அப்படிங்கிற வில்லேஜ். சரி. நான் கிட்டத்தட்ட பள்ளி படிப்பு 12வது படிச்சுட்டு டிப்ளமோ ஏசி மெக்கானிக் PSC ராமசாமி ராஜா கல்லூரியில செகண்ட் இயர் ஜாயின் பண்ணேன். சினிமா மேல இருக்கிற ஆசை காரணத்தினால அதை டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு ஒரு படத்துல 3 மாசம் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணேன். கால் குலுசு அப்படிங்கிற ஒரு படத்துல. அதற்கப்புறம் இன்னொரு படத்துல வாய்ப்பு தேடி போகும்போது அந்த இயக்குனர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, எனக்கு டிஸ்கன்டினியூ பண்ணவங்க தேவையில்லை, ஏதாவது டிகிரி அல்லது மீடியா ரிலேட்டடா நீங்க படிச்சிருந்தா வாங்கன்னு சொல்லும் போது எனக்கு அந்த கல்வியோட முக்கியத்துவம் என்னன்னு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, வீட்டுல போய் கேட்டா காசு கொடுக்க மாட்டாங்க. அப்போ நானா என்ன பண்றேன், ஒரு பஞ்சு மில் நம்ம பகுதியில நிறைய இருக்குது, அங்க இரவு வேலை பார்த்துட்டு பகல்ல டிப்ளமோ மல்டிமீடியா படிக்க ஆரம்பிக்கிறேன். அங்க இரவு வேலைக்கு போயிரும், பகல்ல படிக்க ஆரம்பிச்சு அந்த ஒரு கல்வியை நான் நிறைவு செஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு குறும்படம் இயக்குறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சு நண்பர் மூலமா. அது அவருடைய கல்லூரியில போடும்போது அது இன்கிரெடிபிள் ஆஸ்கார் அவார்டு என்னுடைய முதல் குறும்படத்துக்கே கிடைச்சிச்சு. சூப்பர். அதன் பிறகு பாத்தீங்கன்னா நான் அப்போ நான் கிறிஸ்தவனா இருந்தேன். அதற்கப்புறம் எனக்கு இஸ்லாம் பத்தி தெரியக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடையாது. நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன். இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த ஒரு சில சப்ஜெக்ட் போகுது, இஸ்லாத்துல சினிமா ஹராமா ஹலாலா இருக்கும் போது நான் சரின்னு சொல்லிட்டு அதை ஓரம் கட்டிட்டு நம்ம இஸ்லாமிய ரீதியா பயணிப்போம் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு IFT புக் ஃபேர் மூலமா நான் ஜமாத் இஸ்லாம் இதுல வேலை செய்யறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதுல இருந்து என்னுடைய பணிகள் அப்படியே தொடங்க ஆரம்பிச்சதுதான். நான் ஆரம்பத்துல ஆபீஸ் செக்ரட்டரியா தான் ஜமாத் இஸ்லாம்ல ஜாயின் பண்ணேன். அப்ப என்னுடைய இந்த மீடியா அடையாளம் எதுவுமே நான் காட்டல. ஒரு கட்டத்துல எனக்கு காட்டக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் பொழுது நம்மளுடைய பணிகள், நம்ம வேலைகள்லாம் காட்டும் பொழுது அது அல்லாஹ்வோட கிருபையில மிகப்பெரிய அளவுல மக்கள் மத்தியில வரவேற்பு கிடைச்சிச்சு. இப்ப திரைப்படம், குறும்படம் தயாரிப்பு, இது மாதிரியான ஒரு ப்ரொடக்ஷன் சார்ந்த ஒர்க்ல பயணப்படுகிற ஒரு வாய்ப்பு, அது சார்ந்த நீங்க கல்வியும் முடிச்சுட்டு வர்றீங்க. இந்த கட்டத்துல இஸ்லாமிய அறிமுகம் அப்படிங்கறதா உங்களுடைய இந்த
இந்த தயாரிப்புகள் அல்லது திரைத்துறை சார்ந்த ஈடுபாட்டை வந்து மாற்றம் செய்து கொள்றதுக்கு உருவாக்கிச்சா, இல்ல ஒரு பணி நிபந்தனை நிர்பந்தம் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தேவைக்காக இந்த பொறுப்பை முதல்ல ஏத்துக்கிட்டீங்களா ஃபர்ஸ்ட்? இல்ல, முதல்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து என்னுடைய இஸ்லாம் 23 வயசுல ஏத்துக்கிறேன். 25வது வயசுல எனக்கு ஒரு பெரிய திரைப்படம் இயக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு. அப்ப வந்து என்ன ஒரு பிரச்சனைனா, அந்த தயாரிப்பாளர்களுக்கு வந்து தீவிர இந்துத்துவ சிந்தனை கொண்டவர்கள் வந்து என்னுடைய பழைய பேர் தான் நீங்க பயன்படுத்தணும், புதிய பேர் பயன்படுத்தக்கூடாது, கதையில சில மாற்றங்கள் செய்யணுங்கிற மாதிரி கேட்டதுனால நானும் இன்னொருத்தர் சேர்ந்து அதை இயக்குற மாதிரி இருந்துச்சு. எங்க 2 பேருக்கு அதுல உடன்பாடு கிடையாது. சரி. அந்த காலகட்டங்களில் இஸ்லாத்தை ஏற்றதுனால எனக்கு இஸ்லாத்தின் மீது தீவிரப்பட்டதுனால ஓகே இப்போதைக்கு இதை வச்சிருவோம். சமுதாயத்துல பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு, குறிப்பா நான் இந்த ஊடகத்துறையை தேர்ந்தெடுத்ததுக்கு இதை இங்க பதிவு செய்யணும்னு ஆசைப்படுறேன். நான் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி முஸ்லீம்கள் தீவிரவாதின்னு பல்வேறு இடங்கள்ல பேசியிருக்கிறேன். அந்த கருத்தை வந்து உடைக்கணும், ஏன்னா இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்க இல்ல அப்படிங்கறத வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ நம்மள மாதிரி புரியாதவர்களுக்கு இந்த கருத்தை வந்து நம்ம வெளியில கொண்டு போகணும் அப்படின்னா அதுக்கு சரியான துறை ஊடகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஊடக ரீதியா என்னென்ன கல்விகள் இருக்கோ அதை கத்துக்க ஆரம்பிச்சு, எந்த வாயால இஸ்லாம் தீவிரவாத மார்க்கம் சொன்னதோ அதே வாயால இஸ்லாமியர்கள் தீவிரவாதி அல்லன்னு சொல்லிட்டு என்னுடைய அப்பா அம்மா தம்பி எல்லாருக்கும் இஸ்லாத்தின் கலிமாவை சொல்லி கொடுத்தேன். அல்ஹம்துலில்லாஹ். சரி, இப்ப வந்து ஒரு டிசைனரா வந்து உங்களுடைய பணியை தொடங்கியிருக்கீங்க IFT-ல. இப்ப இந்த டிசைனிங் மூலமா முதல் கட்டமாக ஒரு புத்தக வடிவமைப்பு, அட்டை வடிவமைப்பு, அது சார்ந்த படங்களை உருவாக்குதல், இது மாதிரியான துறைகள்ல வந்து ஈடுபட்டு ஒரு ஒரு பொருளாதார வளர்ச்சியை பெறணும் அப்படின்னு ஒருத்தங்க நினைக்கிறாங்க. உங்களுடைய காலத்துல நீங்க கற்றுக்கொண்ட அந்த காலத்துல நாம ஒரு இன்ஸ்டியூட்ல போய் டிப்ளமா கத்துக்கிட்டு போட்டோஷாப் மாதிரியான சில சாஃப்ட்வேர் எல்லாம் வந்து அடிப்படையாகவே கற்றுக்கொண்ட பிறகுதான் இதை செய்ய முடியும். ஆனா இன்னைக்கு வந்து ரொம்ப அட்வான்ஸான சில டெக்னாலஜி, இந்த துறையில ஏற்பட்டிருக்கிற வளர்ச்சி பிளஸ் AI டெக்னாலஜியோட இன்டகிரேட்டட், இதெல்லாம் சேர்ந்து சாமானிய மனிதர்களையும் டிசைனர்களா மாத்தி இன்னைக்கு நிறைய படைப்புகளை வந்து டிசைன் பண்ணி போடுறாங்க. இந்த சூழல்ல இதை ரெண்டையுமே நீங்க பயன்படுத்திட்டு இருக்கீங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்துறீங்க, ப்ரொஃபஷனலா ட்ரெடிஷ்னல் சாஃப்ட்வேரையும் பயன்படுத்துறீங்க. இந்த துறைக்கு வரணும்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர் ட்ரெடிஷ்னல் சாஃப்ட்வேரை கத்துக்கிட்டு அல்லது அது சார்ந்த கல்வியை கற்றுக்கொண்டு இங்க வரணும், அதற்கான அவசியம் தான் நிரந்தரமானது அப்படிங்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு இருக்கக்கூடிய AI டெக்னாலஜி மூலமா எல்லாத்தையும் சாதிச்சிடலாம்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய அனுபவத்திலிருந்து உங்களுடைய வழிகாட்டுதல். சார், முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து டிசைனிங்ல வந்து அவ்வளோ எக்ஸ்பர்ட் எல்லாம் சொல்ல முடியாது. நம்ம வந்து ஆரம்பத்துல வந்து ஒரு சில விஷயங்கள் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். IFT டிசைனர் அப்படிங்கிறது அண்ணா இம்ரான் அவங்க தான் அது முழுக்க பண்றாங்க. நம்ம வந்து சமூக வலைதளங்கள்ல பல்வேறு போஸ்டர் தனிப்பட்ட ரீதியா பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்க கேட்ட கேள்விக்கு நம்ம வந்து பதில் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து முறையாகவும் கல்வி அந்த பேசிக் டிசைனிங் கத்துக்கணும். அது தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு AI வந்து இவ்வளவு தூரம் நம்மளை வந்து ஆட்டி படைக்கு அப்படிங்கிறப்ப அதையும் நம்ம கத்துக்கிட்டு தான் இன்னைக்கு ஆகக்கூடிய சூழல் இருக்குது. நீங்க அப்பனா தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இன்னைக்கு வந்து நம்ம வந்து டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. நம்ம வந்து பழச வந்து இன்னைக்கு நான் வந்து போட்டோஷாப்ல தான் பண்ணுவேன், இல்ல வந்து வேற இல்லுஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பண்ணுவேன் அப்படின்னு இருந்தோம்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. இன்னைக்கு என்னென்ன AI டூல்ஸ் இருக்கோ அதை நாம கத்துக்கிட்டாதான் நம்ம வந்து அழகா வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியும், நம்மளையும் நம்ம கொஞ்சம் மெருகேற்றிக்க முடியும். சார், சிறப்பு. ரைட், நல்லா சொன்னீங்க. உண்மையிலேயே வந்து ட்ரெடிஷ்னல் நாலேஜும் இருக்கணும், பிளஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய அட்வான்ஸ் டெக்னாலஜி நாலேஜும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்கணும். ரெண்டுமே கண்டிப்பா ரெண்டு இதனுடைய அனுபவத்தையும் கொண்டு ஒரு படைப்பு கிரியேட்டிவிட்டி நம்முடையதா இருக்கணும். அதனுடைய அவுட்புட் கொடுக்கக்கூடியதுக்காக நாம பயன்படுத்துற டூல் வந்து இரண்டுமாக கலந்துருக்கணுங்கிறது தான் ஒரு சரியான வழிகாட்டுதல். நல்லா சொன்னீங்க. இப்ப இந்த நாலேஜோட நீங்க உள்ள வேலைக்கு வந்துட்டீங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கிடையில மீடியாவில் சோசியல் மீடியாவினுடைய இம்ப்ரூவ்மெண்ட் ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுட்டே இருக்கு. சோசியல் மீடியா வழியா நீங்க முதல் கட்டமா என்ன மாதிரியான கண்டென்ட்டை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணீங்க? முதல் முயற்சி காலகட்டத்துல என்ன மாதிரியான வரவேற்பு இருந்தது? சார், நான் ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இங்க 2023 வரைக்கும் சோசியல் மீடியானா என்னன்னே தெரியாது சார். எனக்கு மேல வந்து அரஃபாத்னு ஒருத்தர் ஒர்க் பண்ணாரு. அவர்கிட்ட தான் நான் வந்து ஒரு யூடியூப்ல வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுவாரு. நான் கூட போய் உட்காந்து பார்த்துட்டு சரி நம்மளும் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு பேரை ஓபன் பண்ணிட்டு ஏனோ தானே முதல்ல வீடியோக்கள் போட்டுட்டு இருந்தேன். இந்த வீடியோக்கள் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல 10,000 பேரு 15,000 பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியா தான் கண்டென்ட் போட்டுட்டு இருந்தேன். அதனால வந்து சப்ஸ்கிரைபர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா 1000 2000 கூட ஆரம்பிச்சுட்டே இருந்தாங்க. நான் எப்படி ப்ராப்பரா எனக்கு போடணும்னு தெரியல.
போட்ட 2வது நாள்லயே எனக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக்ல வர ஆரம்பிச்சு. ஒரு சில வீடியோஸ் எடுத்து அப்படியே இதுல போட்டுருவேன், எடிட்டிங்ஸ் எல்லாம் பண்ணாம இருக்கிறது. எனக்கு இந்த வாய்ப்பு இன்னும் அதிகமாக்குறது அப்படின்னா நம்ம இந்த இடத்துல இதை பதிவு பண்ணணும். ஐமன் ஸ்டடிஸ் மூலமா எனக்கு டிஜிட்டல் ஜேர்னலிசம் படிக்க வாய்ப்பு கிடைச்சிச்சு. சோ அந்த வாய்ப்பு வந்து முபீன் அப்படிங்கிற சகோதரன் மூலமாகவும் அஸ்மத்துல்லா இந்த சகோதரன் மூலமா தான் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அது அந்த கிளாஸ் தொடங்குறதுக்கு 2 நாளுக்கு முன்னாடி தான் நான் ஜாயின் பண்ணேன். அங்க கத்துக்கிட்டு அவங்க சொல்லக்கூடிய சில டிப்ஸ் எல்லாம் நான் வந்து இதுல அப்ளை பண்ண பாருங்க. என்னுடைய சேனல் வந்து நான் அதுக்கு முன்னாடி ஒரு 30,000 சப்ஸ்கிரைபர் வச்சிருந்தேன். பட் இந்த டிப்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணும்போது எனக்கு 1 லட்சம் வந்து ஈஸியா தொட ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு வந்து அப்பதான் புரிய ஆரம்பிச்சிச்சு, ஓகே நம்ம வந்து ஊடக ரீதியா சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம சக்சஸா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓராண்டு பாத்தீங்கன்னா நான் வந்து கல்விக்கு வந்து அவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுத்து என்னுடைய மனைவியை ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா 7 மணிக்கு வரைக்கும் எனக்கு அலுவலகத்துல வேலை இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை 7 to 8 வந்து நான் வீட்டுக்கு வரக்கூடிய நேரம் என்னுடைய மனைவிட்ட அனுமதி வாங்கி என்னுடைய அலுவலகத்தில இருந்தே அந்த கல்வியை வந்து நான் ஒரு கல்வியை நிரந்தரமா படிச்சு முழுமையா படிச்சேன்னா அது ஐமன் டிஜிட்டல் ஜேர்னலிசம் மட்டும்தான். அந்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து அதுல நிறைய பயன் கிடைச்சிச்சு. அதை வந்து பாத்தீங்கன்னா எல்லா துறைகளையும் நான் வந்து பயன்படுத்தும் போதுதான் எனக்கு வந்து அஜ்மல்ங்கிற ஒரு அங்கீகாரம் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அது வரைக்கும் வந்தீங்கன்னா எனக்கு மீடியா துறையில் எந்த ஒரு அங்கீகாரம் கிடையாது. நான் ஆபீஸ்ல வந்து அலுவலக செயலாளராக இருந்து இந்த ஐமன் முடிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு நான் ஜமாத் இஸ்லாம் ஹிந்தோட சென்னை மண்டலத்தோட ஊடக செயலாளராக இருக்கிறேன். அதுக்கு காரணம் என்னன்னா ஐமன் டிஜிட்டல் மீடியா படிச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு. சிறப்பு சார். இப்ப வந்து சோசியல் மீடியால ஆயிரக்கணக்கான சேனல்ஸ் உருவாயிருச்சு. பெரிய அளவுல ஸ்டுடியோ போட்டு ஒரு சேட்டலைட் டிவி சேனல் ரேஞ்சுக்கு ஒர்க் அவுட் பண்ணி அவுட்புட் கொடுக்கக்கூடிய யூடியூப் சேனல்ஸும் இருக்கு. வெறும் ஆண்ட்ராய்டு மொபைல்லயே ஒர்க் அவுட் பண்ணி அதுலயே வீடியோ எடுத்து அதுலயே வாய்ஸ் கொடுத்து அதுலயே எடிட் பண்ணி அதுலயே பப்ளிஷ் பண்ணக்கூடிய சேனல்ஸும் இருக்கு. ஆனா வெறும் மொபைல் மட்டும் வச்சிருக்கவர்களுக்கு 60,000 70,000 வியூஸ் போயிடுது. பெரிய அளவுல இன்வெஸ்ட் பண்ணி பண்ணக்கூடியவங்களுக்கு பெருசா சக்சஸ் ஆகல. இந்த வேறுபாடெல்லாம் நிறைய நாம பாக்குறோம். நிறைய கவலைப்பட்டுப்பாங்க, நான் நிறைய ஸ்பெண்ட் பண்றேன் பட் எனக்கு வீடியோ போகல அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நீங்க இது வரைக்கும் உங்களுடைய சோசியல் மீடியால நீங்க பதிவேற்றி இருக்கக்கூடிய வீடியோனுடைய அனுபவத்துல எந்தெந்த வகையான வீடியோக்களுக்கு ஓரளவுக்கு வரவேற்பு இருக்கும்? நாம அந்த நம்முடைய வரவேற்புக்கு தகுந்தது மாதிரி வீடியோக்களுடைய கண்டென்ட்டை எப்படி கண்டறிஞ்சு பயன்படுத்துறது அப்படிங்கறத பற்றி சொல்லுங்க சார். இப்போ நம்ம வந்து சிஸ்டம் யூஸ் பண்றோமா இல்ல போன்ல யூஸ் பண்ற மேட்டரே கிடையாது சார். நமக்கு வந்து கண்டென்ட் தான். இன்னைக்கு வந்து மக்கள் என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா சொல்றது யாருன்னு பாக்குறது கிடையாது, என்ன சொல்றாங்க அப்படின்னு தான் பாக்குறாங்க. நிச்சயமா அவர்களுக்கு தேவையான விஷயங்கள் இருந்து இப்ப நான் ஆரம்ப காலகட்டங்கள்ல வந்து பொலிட்டிக்கல் ரீதியா போட்டுட்டு இருந்தேன். அதை பாக்குறதுக்கு ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்கிறாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா டெக்னாலஜி பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்கிறாங்க. அதே போல வந்து சமையல், இப்படி ஒவ்வொரு துறை சார்ந்த ஆட்கள் இருக்கிறாங்க. நம்ம வந்து ஒரு சோசியல் மீடியாக்குள்ள போக போறோம்னா முதல்ல எதை பத்தி நாம வந்து நம்மளுடைய சேனல்ல பதிவேற்றம் செய்ய போறோம் அப்படிங்கறத முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏத்த மாதிரியான ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் மட்டும் தான் நம்ம போடணும். இன்னைக்கு நம்ம மக்கள் பெரும்பாலான செய்யக்கூடிய தவறு என்னன்னா மிக்ஸ்டு சேனல் அப்படின்னு நான் யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு பொலிட்டிக்கல், அரசியல், சினிமா இப்படின்னு சொல்லி தனித்தனியா போறதுனால அவங்களுக்கு வந்து வியூஸ் போகாது. அந்த யூடியூப்ல அல்காரிதம்னு சொல்லுவாங்க, அவங்க ஒண்ணு செட் பண்ணி வச்சிருக்கோம். அது சார்ந்துதான் வந்து சப்ஸ்கிரைபருக்கு எல்லாருக்குமே வந்து அந்த வீடியோ வந்து புஷ் பண்ணும். அதனால வந்து வியூஸ் போகும். நம்ம மக்கள் என்ன பண்ணிடுறோம், ஆர்வத்துல நம்மளும் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரே பிளாட்ஃபார்ம்ல, அது இஸ்லாமிக்கா இருக்கட்டும் பொலிட்டிக்கலா எல்லாத்தையும் ஒன்னா கொண்டு வரும்பொழுது யூடியூப் அல்காரிதமே குழப்ப ஆரம்பிச்சிடும். அப்படின்றப்ப அவங்களால வந்து அடுத்த கட்டத்துக்கு தெரியாம அது கன்ஃபியூஸா எதுலயுமே சேர்க்காம விட்டுறது கிடையாது. கண்டிப்பா சார். அதுதான் வியூஸ் போகாம இருக்குது. எப்பவுமே இவர் வந்து பொலிட்டிக்கல் வீடியோஸ் தான் போடுவாரு, இவர் வந்து சயின்ஸ் சப்ஜெக்ட் தான் போடுவாரு, இவர் எஜுகேஷன் தான் போடுவாரு அப்படின்னு இருந்தா அந்த இன்ஃபுளுசருமே நல்லா டெவலப் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். கண்டிப்பா அந்த துறை சார்ந்தவர் அவரை ஃபாலோ பண்றதுக்கு ஒரு பெரிய கூட்டம் தயாராயிடும். கண்டிப்பா. ஏன்னா அவங்க மேல ஒரு ட்ரஸ்ட் வர ஆரம்பிச்சிடும், இவங்க சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு அப்படித்தான் பல ஊடகங்களை நம்ம பாக்குறோம். ஆமா, இதுவே நாம எல்லாத்தையும் கிடைக்கிறதெல்லாம் அள்ளி அள்ளி எடுத்து போட்டுட்டு இருந்தோம்னா நமக்குன்னு ஒரு தனி ஐடென்டிபிகேஷன் வந்து கிடைக்காது. கண்டிப்பா நல்லா பண்ணிட்டு இருக்கு. இப்ப பொதுவாகவே காம்படிஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 2 வகையான காம்படிஷனை நம்ம இந்த சோசியல் மீடியால எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. ஒண்ணு வணிக ரீதியாக நாம வெற்றி பெறணும் அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம நிறைய நேரம் அதுக்காக ஒதுக்குறோம். ஒரு கண்டென்ட்டை உருவாக்குறது, அதுக்காக எழுதுறது, அதுக்காக அந்த வீடியோ தயாரிக்கிறது, அப்புறம் அதை எடிட் பண்றது, அது ஒர்க் அவுட் பண்ணி பர்ஃபெக்ஷனா பார்த்து அதை போடணுங்கிற அளவுக்கு அதுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றோம். அந்த டைமுக்கு தகுந்தது மாதிரி நமக்கு ஏதாவது ரெனாமினேஷன் பயனுள்ள வகையில கிடைக்கணும். அந்த அளவுக்கு ஒரு பினான்சியல் காம்படிஷன் இருக்கு. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில லட்சம் பேர் தான் அத்தனை யூடியூப் சேனலையும் பார்க்க வேண்டியிருக்கு. அத்தனை யூடியூப் சேனல்களும் நாள்தோறும் பெருகி வரக்கூடிய யூடியூப் சேனலும் நம்ம அதே பார்வையாளர்களை வச்சுதான் இயங்க வேண்டியிருக்கு. சோ இது ஒரு வகையான காம்படிஷன். இன்னொன்னு, கண்டென்ட்லயே மத்தவங்க போடாத விஷயங்களை நம்ம தேடி தேடி போட்டு அதை
நம்முடைய சேனலுக்கான ஒரு தனி அங்கீகாரத்தை பார்வையாளர்கள் மத்தியில கொண்டு வரணும். இதுலயும் ஒரு கடுமையான காம்படிஷன் இருக்கு. ஸோ இந்த 2 காம்படிஷனையும் எப்படி நீங்க உங்களுடைய சேனல் வழியா நீங்க எப்படி ஃபேஸ் பண்றீங்க? குறிப்பா வருமானம் சார்ந்த முன்னேற்றத்திற்காக நீங்க செய்யக்கூடிய பணிகள், கண்டென்ட் நாம மற்ற சேனல்ல இருந்து நம்முடைய கண்டென்ட் டிஃப்ரெண்டா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம காம்படிஷன் எப்படி எதிர்கொள்றோம்? சார், நான் பொதுவா பாத்தீங்கன்னா மத்தவங்க மாதிரி எல்லாம் ஃபேமஸ் ஆகணும் போடணும் அந்த டார்கெட்ல போடவே மாட்டேன். என்னுடைய இன்டென்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் போடக்கூடிய விஷயங்கள் மக்களுக்கு ஏதாவது நன்மையை போய் சேருதா, இல்ல அதன் மூலமா யாராவது யூஸ் ஆகுறாங்களா அப்படிங்கிற கண்டென்ட் மட்டும் போறதுனால மத்தவங்க நம்ம கண்டென்ட் போறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. அவங்க என்ன ரிலேட்டடா போடுவாங்க அப்படின்னா, பிசினஸ் ரிலேட்டடா போடணும்னு போடுவாங்க. நான் மைண்ட்ல பண்ணும்போது எனக்கு அது கிடையாது. நான் போடுற வீடியோவை 1000 பேரை பார்த்து அதுல ஒருத்தன் திருந்தினா போதும், இல்ல ஒரு ஆளுக்கு மாற்றம் ஏற்பட்டா போதும் அப்படிங்கிற சிந்தனையில் நம்ம வீடியோ போடும் பொழுது நம்ம கூட போட்டி போடுற மாதிரி யாரும் இங்க வரமாட்டாங்க. ஓகே, வணிக நோக்கம் சுத்தமா இல்ல. வணிக நோக்கம்ல எனக்கு இப்போதைக்கு இல்ல சார். ஓகே ஓகே ரைட். அப்ப நாம போகக்கூடிய தகவல் மக்கள்கிட்ட போய் முழுமையா சேர்ந்தா போதுமானது அப்படிங்கறதா உங்களுடைய எண்ணம்? ஆமா சார், ஏன்னா கண்டிப்பா இன்னைக்கு பல வரலாறுகள் மறைக்கப்பட்டு இருக்கு, பல விஷயங்கள் தெரியாம இருக்குது. அத நம்ம மூலமா மக்கள் கடத்தும். அதை யாராவது பார்த்து, இப்ப சமீபத்துல ஒருத்தர் சொன்ன செய்தி என்ன அப்படின்னா, என்னோட இன்ஸ்டா பேஜ் இப்ப ஆபீஸ் சரி, என்னோட பர்சனல் இதுவும் இப்ப 1 மாசத்துக்கு முன்னாடி நான் தொடங்கினேன். ரெண்டுலயுமே கிட்டத்தட்ட 1100 சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ்க்கு மேல இருக்கிறாங்க. அதுல சமீபத்துல ஒருத்தர் என்னுடைய வீடியோ வைரல் ஆகி எனக்கு போன் பண்ணி கேக்குறாரு, இத்தனை நாள் நீங்க எங்க இருந்தீங்கன்னு கேக்குறாரு. இந்த மாதிரி விஷயங்கள் எங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நாங்க கொஞ்சம் எங்களை திருத்தி கொண்டிருப்போமே அப்படின்னு சொன்ன மாதிரி எனக்கு 2 நாளுக்கு முன்னாடி போன் பண்ணி சொல்லியிருந்தாரு. அப்போ நம்ம போடுற செய்தி மக்களுக்கு பயனுள்ளதா இருக்குது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம், மன நிறைவு. ஓகே, இது மாதிரி யாராவது ஒருத்தர் இருந்தாலும் போதும். சரி, இப்ப மக்களுடைய நிலைக்கு பல நல்ல தகவல்களை சொல்லணும், அவங்களுடைய மாற்றங்களை கொண்டு வரணுங்கிறது ஒரு பக்கம் இருந்த போதும், நாம இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல், குறிப்பா முஸ்லிம் சமூகத்தின் மீது சுமத்தப்படுகிற பல்வேறு விதமான அரசியல் சார் நெருக்கடிகள், குற்றவியல் சார் நெருக்கடிகள், இப்படி நிறைய இருக்கு. இந்த மாதிரியான சிக்கல்களை ஒரு பிரிண்டிங் மீடியாவோ, விஷுவல் மீடியாவோ, அதாவது மாஸ் மீடியா, டிவி மீடியாவோ பேச முடியாது. ஏன்னா அவ்வளவு அவர்களுக்கு தொழில் சார்ந்த நெருக்கடிகள் நிறைய இருக்கிறது. அதை தாண்டி அது ஒரு கட்டுப்பாடுகளுக்குள்ளால் இயங்கக்கூடியது. ஆனால் சோசியல் மீடியா அப்படிங்கிறது இந்த கட்டுப்பாடுகளுக்கு அப்பாற்பட்டு இயங்குது. இதன் வழியாக நேரடியாகவே மக்கள்கிட்ட சில செய்திகளை, கருத்துக்களை ஓப்பன் டு டாக் அப்படிங்கிற கான்செப்ட்ல பேச முடியும். சோ அப்படி பேசினா இன்னைக்கு இருக்கிற சூழல்ல நிறைய யூடியூபர்கள் மேல அரசு வழக்கு பதிவு செய்யறாங்க, கட்டுப்பாடுகளை கொண்டு வர்றாங்க, எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் தேச பாதுகாப்பு சட்டத்துல கூட கைது பண்றாங்க. நாம ஏதாவது ஒரு சமுதாய ரீதியான ஒரு மாற்றத்துக்கு கொண்டு வரணும்னு யாராவது நினைச்சு இந்த ஃபீல்டுக்கு வந்தா கூட, எங்கேயோ யாரோ 2 பேர் கைது செய்யப்படுவதையும், அவர்கள் மீது நிகழ்த்தப்படுகிற வன்முறைகளையும், காவல்துறைகளை கொண்டு நிகழ்த்தப்படுகிற அடக்குமுறைகளையும் பார்க்கிற போது இதுல இருந்து நமக்கு எதுக்கு இந்த வம்புங்கிற மாதிரி பின்னாடி போயிடுறாங்க. இந்த சவாலை எப்படி நீங்க பாக்குறீங்க? இதையும் தாண்டி நாம பேசுறதுக்கான வாய்ப்புகள் இந்த சோசியல் மீடியாவுக்குள்ள இருக்கா? சார், கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு சார். ஃபர்ஸ்ட் இந்த சவாலை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இங்க நம்ம இந்தியால வாழ்றோம். இந்தியால தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் சூழல் கொஞ்சம் மோசமா தான் இருக்குது. நம்ம இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான் நம்மளுடைய கருத்துக்கள் இருக்கணும். 2வது, நம்ம என்னதான் ஒரு மார்க்கத்தை பின்பற்றினாலும் நம்ம மார்க்கம் சொல்லிக் கொடுக்கிற விஷயங்களை ஆதாரபூர்வமாகவும், அதே நேரத்தில் நம்ம எந்த விஷயம் சொன்னாலும் அதற்கு ஒரு ஆதாரத்தன்மையோடு நம்ம சொல்லும் போது நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சில நேரம் நம்ம என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா, இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல நம்ம எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போனதுனாலதான் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல சில விஷயங்கள் நம்ம பண்ண முடியாது. நம்ம இந்துக்களும் கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் மாமன் மச்சான் பழகக்கூடிய சூழல் இருக்குது. ஆனா ஒவ்வொரு பகுதியிலும் இது மாறுபட்டு கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நம்ம இந்த சோசியல் மீடியால வரும் பொழுது அந்த சூழலுக்கு நம்ம அது பண்ணா கரெக்டா இருக்குமா, அந்த ஃபீல்டுல போய் அனலிசிஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும் பொழுது சக்சஸ் ஆக முடியும். நம்ம ஏதோ ஓகே நம்ம பண்றோம் அப்படிங்கிற ஆர்வத்துல பண்ணோம்னா அது கஷ்டம் சார். ஒரு விஷயத்தை நம்ம பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் அதை பத்தி முழுமையா ஸ்டடி பண்ணணும். அதை எந்த ஏரியால நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போறோம் அந்த ஏரியாவை பார்க்கணும். சோ இந்த ஏரியால இதை நம்ம பண்ணோம்னா இந்த பிரச்சனை வருமா, இல்ல இந்த மக்கள் சார்ந்து நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணுவாங்களா, இதெல்லாம் நம்ம யோசிச்சுட்டு நம்ம களத்துக்கு போகும்போது நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம அனுபவிக்கிறது கிடையாது. ஆனா ஓகே ஏதோ செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை நம்ம போகும்போது, தமிழ்நாட்டுல நீங்க சொன்ன மாதிரி பல்வேறு யூடியூபர்கள் மேல வழக்குகள் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி பிரச்சனைக்கு நம்ம போக நேரிடும் சார். ஓகே, இப்ப நம்முடைய சமுதாயம் சார்ந்து ஊடகங்களை உருவாக்குவது, பொது ஊடகமாக உருவாக்கி பேசுவது,
இந்த ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கிறது. அதாவது ஒரு சமூக அடையாளம் பேர்லயோ லோகோலயோ அதனுடைய நிகழ்ச்சி தொகுப்பாளரிடமோ அதனுடைய பேர்லயோ கொடுக்கிற போது அது எல்லாவற்றையும் கடந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய அடையாளத்தோடோ அல்லது இந்த சமுதாயத்தினுடைய அடையாளத்தோடோ அல்லது அந்த யூடியூபர் சார்ந்திருக்கிற இயக்கத்தினுடைய அடையாளத்தோடோ அந்த யூடியூப் சேனல் பார்க்கப்படுகிறது. இதுவே ஒரு பொது பெயரோடு வைத்து அந்த பொது நிகழ்வுகளை எல்லாருக்குமான நிகழ்வுகளை போடுகிற அந்த வாய்ப்போடு சேர்ந்து இஸ்லாமிய கருத்துக்களையும் இணைத்துக் கொள்வது என்பது இன்னொரு விதமாக இருக்கிறது. இப்ப இந்த இடத்துல பெரும்பாலும் இஸ்லாமியர்கள் தொடங்குகிற யூடியூப்கள் அல்லது ஃபேஸ்புக் பேஜ்கள், இன்ஸ்டா பேஜஸ், போஸ்டோ இது எல்லாமே அவர்களுடைய பேரையோ அல்லது அவர்களுடைய அடையாளத்தையோ கொண்டு துவங்குறாங்க. நீங்க ரெண்டையுமே இப்ப பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுடைய அமைப்பு சார்ந்து ஆபீஸ்ல இயக்கப்படக்கூடிய ஒரு சேனலையும் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுடைய ஒரு தனிப்பட்ட சேனலையும் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ரெண்டு பேருக்குமான பார்வையாளர்களின் தன்மை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸ்ல அல்லது உங்களுக்கு அது தொடர்ந்து வரக்கூடிய ஃபீட்பேக் வழியா நாம நினைச்சது மாதிரியான இடத்தை அடைய முடியுதா? ரெண்டுக்கும் எந்த அளவுக்கான அந்த இலக்கு அடைதல் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? கண்டிப்பா நம்ம மத அடையாளத்துல போகும்பொழுது நீங்க என்ன கருத்துக்கள் நல்ல விஷயங்கள் சொன்னாலுமே இவன் பச்சை சங்கி அப்படின்னு சொல்றாங்க. ஓப்பனா சொல்லணும்னா அப்படியே சொல்லிடுறாங்க. இவன் அவனுடைய என்னதான் பேர் வச்சிருந்தாலும் அவங்க மதத்துக்கு ஆதரவா தான் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதே நீங்க பொது பேர்ல போகும்பொழுது உங்களுக்கு மக்களோட ஆதரவு கிடைக்கும் சார். நான் கன்ஃபார்ம் பார்த்திருக்கேன். ஏன்னா என்னுடைய சேனல்ல டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் தான் முதல்ல வச்சிருந்தேன். அப்படின்றப்ப அதுல நம்ம பல்வேறு அரசியல் சார்ந்து போடும் பொழுது நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஓகே இவர் போடுற விஷயங்கள் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தாங்களே தவிர அதுல எனக்கு மத சாயம் வராது. ஆனா என்னுடைய அபிஷியல் நம்ம சேனல்ல போகும்போது இவங்க முஸ்லிம்களுக்காக தான் பேசுறாங்க அப்படின்னு நேத்து இப்ப ஜமாத் இஸ்லாமிய அண்டை வீட்டார் பரப்புரைன்னு ஒரு கேம்பெயின் நடத்திட்டு இருக்காங்க. இந்த கேம்பெயின் சார்ந்த ஒரு போஸ்டர் நேத்து Facebookல பதிவு செஞ்சேன். அதுல ஒருத்தர் போட்டிருக்கிறாரு, இந்த மாதிரி பக்கத்து வீட்டுல கிறிஸ்தவரா இருந்தா நீங்க என்ன செய்வீங்க அந்த மாதிரி போட்டு அவர் தன்னுடைய கருத்துக்களை எழுதியிருக்கிறாரு மத சாயத்துல. அதே இது என்னுடைய தனியா அஜ்மல் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேஜ்ல அதே போஸ்டர் போட்டிருக்கேன். எனக்கு எந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரவே இல்லை. ஓகே ஓகே ரைட். சோ அவங்க முஸ்லிம்களை எப்படி பாக்குறாங்களோ அப்படிதான் அந்த யூடியூப் சேனலையும் பார்ப்பாங்க, அந்த Facebook பேஜையும் பார்ப்பாங்க. கண்டிப்பா சார், ஒரு அடையாளம் கொடுத்துருவாங்க. முஸ்லிம்களுடைய உண்மைத்தன்மையையும் அவருடைய இயல்பையும் வெளிப்படுத்துறதுக்கே நமக்கு ஒரு பொது ஊடக அடையாளம் தேவைப்படுதுங்கிறதா நம்ம இங்க குறிப்பிட்டு சொல்வதற்கு கடமைப்பட்டிருப்பாங்க இல்லையா? கண்டிப்பா சார், கண்டிப்பா. இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளை புரிய வைப்பதற்கும் இஸ்லாமியர்களுடைய இயல்பை தெரிய வைப்பதற்குமே இஸ்லாம் அல்லாத ஒரு பொது ஊடக அடையாளம் தேவைப்படுகிறது அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா பதிவு செஞ்சு ஆகணும். இப்ப குறிப்பா இவ்வளவு விஷயங்களுக்கு பிறகும் நாம் பேச வேண்டிய ஒரு முக்கியமான தகவல், இத்தனை அளவில் ஊடகம் இயங்குகிறது. ஏற்கனவே ஊடக வன்முறை என்று சொல்கிற அளவுக்கு ஊடகம் முஸ்லிம் சமூகத்தின் மீது ஏராளமான வன்முறைகளை கட்டவிழ்த்தது. அப்படியே பதிவு செய்கிற புகாரை எல்லாம் எந்த தணிக்கையும் இல்லாமல் அப்படியே வெளியிடக்கூடிய அளவுக்கெல்லாம் பல பத்திரிகைகள், ஜனநாயக பத்திரிகை என்று சொல்லப்பட்ட பத்திரிகைகள் எல்லாம் கூட ஒருபட்சமாக செயல்பட்ட காலத்தை எல்லாம் நாம் பார்த்தோம். இந்த ஊடக பிரசுரங்கள் வழியாகவே மிகப்பெரிய அவமானங்களையும் அசிங்கங்களையும் முஸ்லிம் சமூகம் கடந்த காலத்தில் சந்தித்தது. இன்னும் சொல்ல போனால் திரைப்படமும் ஊடகமும் தான் முஸ்லிம்களை தீவிரவாதிகள் என்கிற பொது அடையாளத்தை கூட உருவாக்கி விட்டதுன்னு சொல்லலாம். ஆனால் இவ்வளவு பெரிய அவமானங்களும் அசிங்கங்களும் ஒரு மதம் சார்ந்து இந்த மண்ணில் நிகழ்த்தப்பட்டதற்கு பிறகும் முஸ்லிம் சமூகத்திலிருந்து ஒரு வலிமையான ஊடகம் இதுவரை உருவாக்கப்படல. அதே சேம் டைம் நாம முழுக்க மற்ற ஊடகங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்துறோம், வெறும் பார்வையாளர்களாக மட்டுமே இருக்கு. இந்த சூழல் இப்ப ஏற்கனவே கார்பரேட்டுகளுடைய கையில ஊடகம் இருக்குது, அரசியல்வாதிகள் கையில ஊடகம் இருக்குது. இந்த சூழல்லையே முஸ்லிம்கள் ஊடக வன்முறைக்கு இவ்வளவு ஆளாகிறாங்கன்னா, இப்ப நாம பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய டிஜிட்டல் மீடியாவுக்குள்ளால அடுத்த ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ளால் முழுமையாக அனைத்து ஊடகங்களும் டிஜிட்டலைஸ்ட் ஆகிற போது நாம் அப்போதும் பார்வையாளர்களாக தான் இருப்போம் அப்படிங்கிற இந்த போக்கு, ஊடகத்திற்கு போதுமான முக்கியத்துவம் கொடுக்காத இந்த நிலை சமுதாயத்துல என்ன மாதிரியான விளைவை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? அதுக்கு என்ன மாற்றம் செய்யலாம்னு நினைக்கிறீங்க? சார் இது ரொம்ப ஆபத்தான விஷயம் சார் நீங்க சொன்னது, நம்ம பேசிட்டு இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருக்கக்கூடிய சூழலே பொய்யே அழகா இந்த ஊடகங்கள் உண்மையை நிரூபிச்சுட்டு போயிருது. நம்ம சமீப காலகட்டங்கள்ல நம்ம பார்த்துக்கலாம், சமுதாய ரீதியா எந்த அளவுக்கு
பிரச்சனைகளை வந்து இவங்க திரிச்சு விட்டாங்கன்னு தெரியும். எடுத்துக்காட்டுக்கு பகல்காம் தாக்குதல்ல இருந்து சமீபத்துல இருந்த டெல்லி கொண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா பல்வேறு அவதூறுகள் வந்துச்சு. ஆனா வந்து இது வந்து நம்ம சமுதாயத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பின்னடைவு தான் சார். இதற்கு வந்து இஸ்லாமிய இயக்கங்கள்ல இருக்கக்கூடிய பெரிய தலைவர்கள், இஸ்லாமிய பொருளாதார படுத்தியவர்கள், அவர்கள் வந்து ஒரு பொதுவான ஒரு ஊடகம் வந்து கட்டாயம் உருவாக்கணும். 2 நாளுக்கு முன்னாடி ஒரு சகோதரர் சொன்ன விஷயம் தான். இன்னைக்கு வந்து நம்ம சொல்றோம் ஊடகவியலாளராக இருக்கிறோம், நடுநிலையா இருக்கிறோம் அப்படின்லாம் சொல்றோம். நடுநிலை எல்லாம் கிடையாது, ஒரு சார்பு தான். நம்ம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு திராவிட சார்பா இருக்கணும் அல்லது பாசிச சார்பா இருக்கணும். நீங்க நடுநிலையெல்லாம் இருக்க முடியாது. அப்போ முஸ்லிம்களுக்கு நீங்க சேவை செய்யணும் அப்படின்னா நீங்க இந்த 2ல எதுல ஒண்ணுல இருந்தாலும் போங்க. அவங்க உங்களுக்கு யார் ஆதரவு கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட தான் நீங்க போவீங்க. அப்படி இருந்தீங்கன்னா நீங்க உங்களுடைய சமுதாயத்தில இருந்தோ இல்லது உங்கள் மேல் இட்டு கட்டக்கூடிய அவதூறுகளுக்கு உங்களால பதில் கொடுக்க முடியாது. அப்ப நீங்க வலிமையா வரணும்னா முஸ்லிம்கள்ட்ட இருந்து தனியா ஊடகம் இருக்கணும். அதுல முஸ்லீம் ஊடகவியலாளர் நிறைய வரணும். அவர்கள் வந்து தங்க மேல இட்டு கட்டக்கூடிய கருத்துக்களுக்கு வந்து வெளியில அதிக அளவுல வந்து பதில் சொன்னா மட்டும்தான் இது சாத்தியமாகும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்தார். அதே கருத்தை எங்கேயும் பதிவு செய்யறேன். வலிமையான ஊடகங்கள் கட்டாயம் தேவை சார். அதை வந்து உருவாக்குறதுக்கு முயற்சி எடுக்கணும். இப்ப ஐமான் நடத்தக்கூடிய இந்த டிஜிட்டல் ஜேர்னலிசம் போன்ற வகுப்புகள் எல்லாம் நிறைய மக்கள் கலந்துக்கிட்டு தனித்தனியா ஒவ்வொருத்தரும் ஒரு ஊடகவியலாளர் இருந்து இந்த கருத்துக்களை வந்து அவர்கள் வந்து எதிர்கொள்வதற்கு, இஸ்லாத்தின் மீது அவரொரு கருத்துக்களுக்கு வந்து அவங்க வந்து பதிலளிக்கிறதுக்கு வந்து உதவி செஞ்சா மட்டும்தான் இதுல இருந்து நம்ம போக முடியும். இன்னும் 10 ஆண்டுகள் நீங்க சொன்னீங்கன்னா ரொம்ப மோசமாயிரும். இப்பயே அவ்வளவு தூரம் பரப்புறாங்க. இன்னும் 10 ஆண்டுகள் இன்னும் டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆயிரும். இன்னும் பரப்பிட்டு தான் இருப்பாங்க. கட்டாயம் ஒரு வலிமையான ஊடகம் தேவை. அதற்கு வந்து இஸ்லாமிய தலைவர்கள் தான் சிந்திக்கணும். பொருளாதார வசதிப்படுத்தியவர்கள் உருவாக்குவது ஒரு முக்கியமான பணி எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதே போன்று வெகுஜன மக்களாக இருப்பவர்கள் அந்த ஊடகத்தை ஆதரிக்க வேண்டும் என்பதும் அதை விட முக்கியமான விஷயம். ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொலைக்காட்சியே வந்து இது மாதிரியான கொள்கை ரீதியான முரண்பாடு காரணமாக ஸ்பான்சர்ஷிப் நிறுத்தப்பட்டு தொடங்கப்பட்ட ஒரு சேட்டலைட் டிவி கூட நிறுத்தப்பட வேண்டிய, விற்கப்பட வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டதையும் நம்ம ஏற்கனவே சந்திச்சோம். சோ அதனால இது மாதிரியான எதிர்கால சூழல்களை வந்து நாம கருத்தில் கொண்டு எந்த அளவுக்கு அரசியலில் போட்டியிடுவதற்கு, அரசியல்ல பங்களிப்பு செய்யறதுக்கு, அரசியல்ல வந்து வேட்பாளராக இருக்கிறதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே மாதிரி ஒவ்வொரு இஸ்லாமிய அமைப்புகளும் கட்சிகளும் இந்த ஊடகம் சார்ந்த விஷயத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கறது தான் நாம இங்க மீண்டும் வலிமையா ஒரு பதிவு செய்யறோம். கண்டிப்பா இப்ப வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். இறுதியா உங்களுடைய இந்த ஊடக பயணம் நீங்க சொல்ல போனா ஒரு உங்களுடைய பணிகளுக்கு மத்தியில ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் பார்க்காம ஒரு பணியை செஞ்சுட்டு இருக்கு. ஆனா பல பேரு வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணேன், இதுக்காக அவ்வளவு நேரம் செலவு பட்டேன், என்னுடைய சொந்த வேலையை விட்டுட்டு வந்து பணியாற்றினேன், எனக்கு வருமான ரீதியாக இல்ல எந்த முன்னேற்றம் வரல, என்னுடைய கை காசு நிறைய செலவாயிடுச்சு, பட் எனக்கு இதுல எந்த ஃபியூச்சர் இல்லை, மீடியால ஜெயிக்கிறதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை அப்படிங்கிறதும் தொழில்நுட்பத்தையோ அல்லது சரியாக அதனுடைய உத்திகளோ தெரிஞ்சு கொள்ளாத ஒருத்தர் பேசுற விஷயமாக இருக்கும். நிறைய பேர் இந்த கருத்தை வச்சிருக்கிறாங்க. கண்டிப்பா சார். ஆனா நீங்க இன்னொரு நிறுவனத்துல வேலை பார்த்துக்கிட்டு சரியான கண்டென்ட்டை உருவாக்க தெரிஞ்சுக்கிட்டு சரியான தொழில்நுட்பத்தை கத்துக்கிட்டு நீங்க வெற்றி பெற்றுட்டு இருக்கீங்க, வளர்ந்துகிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுடைய அனுபவத்துல இது மாதிரி புதுசா இந்த ஃபீல்டுக்கு வரக்கூடியவர் என்ன மாதிரியான ஸ்கில்ஸோட வரணும், அவர் எப்படி ஒரு சேனலை துவங்கி எவ்வளவு நாளுக்குள்ளால அவருடைய வளர்ச்சி எதிர்பார்க்கலாம்? சார் கண்டிப்பா இது வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட டைம் வந்து கரெக்டா மேனேஜ் பண்ணால எல்லாமே ஈஸியா இருக்கும் சார். நல்லா வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஆஃபீஸ் டைம் வந்து 10 to 7, அதற்கு இடைப்பட்ட நேரங்கள்ல தான் என்னுடைய வீடியோ வேலைகள் செய்யறேன். ஒன்னு 9 to 10 நைட்டு செய்வேன், அல்ல ஃபஜர் டைமுக்கு அப்புறம் ஒரு 1 hour. இந்த ஒரு நாளைக்கு இந்த 2 மணி நேரங்கள் மட்டும்தான் நம்ம வந்து தொடர்ச்சியா வந்து இந்த விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கணும். ஒருத்தர் இந்த ஊடகங்கள் வந்து சோசியல் மீடியா ஹேண்டில் பண்ண போறேன், இல்ல நான் ஒரு புதுசா யூடியூப் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னா உங்களுக்கு யூடியூப் பத்தின நாலேஜ் இருந்தா போதும். அந்த காப்பிரைட்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கணும், பிளஸ் வீடியோ அப்லோடிங், எடிட்டிங், சாஃப்ட்வேர்ஸ் இது தெரிஞ்சிருந்தா போதும், வேற எதுவுமே வேணாம். நீங்க ஃபர்ஸ்ட் எடுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நான் எந்த மாதிரியான கண்டென்ட் போட போறேன் அதை முதல்ல சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணி அது சார்ந்து நீங்க ஸ்டடி பண்ணி டைம் வச்சுக்கோங்க. நான் இந்த டைம்ல ஒரு வாரத்துல ஒரு வீடியோ போட போறேன்னா இல்ல 3 போட போறேன்னா பிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க தொடர்ச்சியா பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம சேனல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெய்லி 9 மணிக்கு ஒரு வீடியோ வந்துடும், அந்த மாதிரி செட் பண்ணிருப்போம். இப்படி பார்க்கும்போது நம்ம பார்வையாளர் என்ன செய்வாங்க, இந்த சேனல் 9 மணிக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ வரும், அந்த மாதிரி வந்து இன்ஸ்டால டெய்லி 8 மணிக்கு ஒரு வீடியோ வரும், காலையில 8 மணிக்கு ஒரு வீடியோ வரும் சொல்லி நம்ம ஷெட்யூல் போட்டு வச்சிருவோம். இன்னைக்கு வந்து நிறைய அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. நீங்க வந்து அப்பப்போ ஒர்க் பண்ணல அவசியமே கிடையாது. நீங்க சப்போஸ் ஒரு வரலாற்று ரீதியான சேனல் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஒரு வரலாறு தகவல்களை ஒரு நாள் நீங்க ஞாயிற்றுக்கிழமை லீவ்ல 3 வீடியோ ரெடி பண்ணி திங்கள் 1, புதன் 1, ஞாயிறு 1 நீங்க ஷெட்யூல் போட்டீங்க, நீங்க அதுக்கு அடுத்த வாரத்துக்கு உண்டான வேலையை தான் நீங்க பார்க்க போறீங்க.
இப்ப நான் ஒர்க் பண்ற ஆபீஸ்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு உண்டான வேலையை முன்னாடி வாரமே வேலை பார்த்துட்டு, இன்னைக்கு அலுவலகத்துல லீவு, இந்த வாரத்துக்கு உண்டான வேலையை நான் நேத்தே எல்லாமே ஷெட்யூல் பண்ணிட்டேன். ஆட்டோமேட்டிக்கா 2 மணிக்கு 3 மணிக்கு அப்படின்னு வீடியோ வந்துட்டே இருக்கும். சோ இந்த மாதிரி உங்களுடைய வேலையை வந்து நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணாம ஸ்மார்ட் ஒர்க்கா பண்ணீங்கன்னா நீங்க சாதிக்கலாம். ஓகே சார், ரொம்ப அழகா சொன்னீங்க. உங்களுடைய அனுபவபூர்வமான விஷயத்த சொன்னீங்க. ரொம்ப எளிமையான பணிதான், எளிமையா செஞ்சா போதுங்கிறதா நாம சொல்ல வர வேண்டிய விஷயம். அது அழகா சொன்னீங்க. ஏன்னா எல்லா யூடியூபர்களுமே பெரும்பாலும் அவருடைய உழைப்பை மிகைப்படுத்தணுங்கிறதுக்காகவே அது ஒரு பெரிய கடுமையான பணி, இது எல்லாராலையும் செய்ய முடியாது போல அப்படிங்கிற மாதிரியான ஒரு நினைப்பை உருவாக்குறது மாதிரி அவங்களுடைய உரைகள், அவங்களுடைய இன்டர்வியூக்கள் எல்லாமே அப்படிதான் இருக்கும். நான் அவ்வளவு சிரமப்பட்டேன், நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன் எல்லாம் சொல்லுவாங்க. பட் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஒர்க் பண்ணா போதும். அது உங்களுக்கான ஒரு ப்ரீ பிளான் ஒர்க்கா இருந்தா போதும். ரொம்ப சாதாரணமா அதை செஞ்சு முடிச்சிடலாம். உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை பாக்குறதுக்கு ஆள் இருக்கு அப்படிங்கறதுதான் முக்கியமான. அவ்வளவுதான். மறுபடியும் நம்ம சொல்ற விஷயம்னா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு முக்கியம், சொல்றது யாருன்னு முக்கியம் இல்ல, சொல்ற செய்தி தான் சார் முக்கியம். அவ்வளவுதான். அதை ரொம்ப அழகா பதிவு பண்ணீங்க. இது யூடியூப் உருவாக்கி நிறைய பேர் வச்சுக்கிட்டு அதுல இருந்து முயற்சியில இருந்து வெளியேறினவங்க நிறைய பேர் இருக்காங்க. புதுசா உருவாக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவங்க இருக்காங்க. ஜஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், ஒண்ணுமே செய்யல அப்படிங்கிறவங்க இருக்காங்க. அது மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் உங்களுடைய இந்த உரை உண்மையிலேயே ஒரு நல்ல தூண்டுதலாக இருந்திருக்கும். உங்களுடைய அரிய நேரத்தை ஒதுக்கி நிகழ்ச்சியில் பங்கேற்று சோசியல் மீடியா வழியாக இந்த வளர்ச்சியை பெறுவதற்கான வழிமுறைகள் குறித்து தெளிவாக எடுத்துரைத்தமைக்காக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இசைமுரசு நேயர்கள் சார்பில் நன்றி தெரிவித்துள்ளேன். ரொம்ப நன்றி சார். நேயர்களே, இன்றைய படைப்போர் பூங்கா நிகழ்ச்சியில் நாம் இதுவரை டிசைனிங் கலையின் வழியாகவும் சோசியல் மீடியா தொழில்நுட்பம் மற்றும் சோசியல் மீடியா தயாரிப்பு பணிகளின் வழியாகவும் ஒரு இன்ஃபுளுசராக அங்கீகாரம் பெற்று பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்து வரக்கூடிய திரு ஆர்ஜே அஜ்மல் அவர்களை சந்தித்து பேசினோம். அவர்கள் பேசிய ஒவ்வொரு தகவலும் புதிதாக யூடியூப் மற்றும் சமூக வலைதளங்கள் வழியாக உருவாகி வர வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலாக நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்காக அவர்களுக்கு நன்றி சொல்லி மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் இன்னொரு சிறப்பு அழைப்பாளர் சந்திக்கும் வரை நன்றியும் சலாமும் சொல்ல விடைபெற்றுக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம் வரும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி.